வணக்கம் ரீதி. அதாவது ஈரோடு மாவட்டம் பவானி அருகே பாலத்துக்கு அடியில் வசித்த தம்பதியினரின் 1.5 வயது பெண் குழந்தை கடத்தல் செய்யப்பட்ட சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். அதாவது ஆந்திர மாநிலம் நெல்லூர் வெங்கடாச்சலம் பகுதியைச் சேர்ந்தவர் வெங்கடேஷ், இவரது மனைவி கீர்த்தனா. இந்த தம்பதிகளுக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளது. இவர்கள் குடும்பத்துடன் ஒவ்வொரு பகுதியாக சென்று கோடி பின்னும் தொழில் செய்து வருகின்றனர். அந்த வகையில ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள லட்சுமி நகர் கோணவாய்க்கால் என்ற பகுதியில சேலம் டு கோவை தேசிய நெடுஞ்சாலைக்கு செல்லக்கூடிய அந்த மேம்பாலத்திற்கு கீழே தங்கி கூடை பின்னம் தொழில் செய்து வியாபாரம் செய்து வருகின்றனர். இவர்கள் மட்டுமின்றி இவர்களது உறவினர்களும் இதே தொழில அதே பகுதியில் வசித்து இந்த தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுக்கு 4 வயதில் ஒரு ஆண் குழந்தையும் 1.5 வயதில் வந்தனா என்ற பெண் குழந்தையும் உள்ளது. இந்த நிலையில நேற்று இரவு இவர்கள் வழக்கம் போல் மேம்பாலத்திற்கு கீழே படுத்து தூங்கி இருந்தனர். 2 குழந்தைகளையும், அதாவது கொசுக்கடியிலிருந்து பாதுகாப்பதற்காக கொசு வலைக்குள் வைத்து அருகருகே தூங்கி கொண்டிருந்தனர். இந்த நிலையில் நள்ளிரவு எழுந்து பார்க்க போது அந்த கொசு வலையில் இருந்து 1.5 வயது குழந்தை காணாமல் போயிருந்தது தெரிய வந்தது. உடனடியாக அதிர்ச்சி அடைந்த அவர்கள் இருவரும் அருகில் இருந்தவர்கள் உறவினர்களை எழுப்பி கேட்டபோது அவர்களுக்கும் குழந்தையை தேடினர். கிடைக்கவில்லை. இது குறித்து சித்தோடு காவல்துறையினருக்கு புகார் கொடுக்கப்பட்டது. அந்த புகாரின் சம்பவத்திற்கு சென்ற சித்தோடு காவல்துறையினர் அந்த குழந்தையை தேடும் பணியில தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது 1.5 வயது பெண் குழந்தை கடத்தி கொண்டு சென்றிருக்கலாம் என சந்தேகமடைந்து இந்த விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது.